ஐயா வினோதையிடம் ஒப்படைக்கிறோம். முதல்ல நம்முடைய கூட்ட தலைவரை அழைத்து கௌரவிக்க விரும்புகிறோம். ஆமாம், கூட்ட தலைவர் யாரு? நம்முடைய எல்லா தலைவர் யாரு? நம்ம சுந்தர பாரதி ஐயாவை அழைக்கிறோம். ஆமாம். கிறிஸ்தேசுவின் நாமத்திலே ஒரு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எல்லாம் எழுப்பதில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்கங்க மீட்டிங் போடுறாங்க, மலை பிரதேசங்களில் போடுறாங்க, கடற்கரை பக்கத்தில் போடுறாங்க, எல்லா இடத்துலையும் செய்கிறாங்க. இந்த காலகட்டங்களில் 2025 ஒரு உன்னதமான ஒரு நேரம் என்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தேவனுடைய சபையை கர்த்தர் விசாரிக்க போகிறார் என்கிற ஒரு வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. கடவுளில் தேசங்களை விசாரிக்க போகிறார் என்று வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறது. வேத ஆய்வு மன்றங்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, கடைசி கால தீர்க்க தரிசனம், இந்த என்டையர் மெசேஜ் எப்படி நம்ம கொண்டு செல்வது, எல்லா மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். என்ன சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் அப்படின்னா, கடைசி கால முடிவினுடைய சம்பவங்களை அறிவிக்கப்பட வேண்டும். நிறைய பேருக்கு தெளிவே கிடையாது. தீர்க்க தரிசனத்துடைய ஒரு பாகங்களே கிடையாது, தெரியாது. முறையான ஒரு கல்வி இல்லை, ஆனா கற்கணும்ன்ற ஆசை இருக்கு. அப்படிப்பட்டவர்களே நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, கிரிக்கெட் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி மூலமாக நடக்கிற இந்த கான்ஃபரன்ஸ் மூலமாக தான் அவங்களை என்ன பண்றோம் அப்படின்னா, அவங்களை எஜுகேட்டடா நம்ம பண்றோம். அவங்க போய் நிறைய காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற நோக்கமும் திட்டமும் உன்னதமான ஆண்டவருடைய திரு சமூகத்திலே இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு தார்மீக ஒரு கொள்கையை கொண்டு வந்தார் ஐயா டாக்டர் சுந்தரபாரதி அவர்கள். அருமையான என்னுடைய உடன்பிறவா, என் கர்த்தருடைய தாசர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த கூட்டத்திற்கு உங்களை அழைப்பதில் நாங்கள் மிக்க பெரிய மகிழ்ச்சியை நாங்கள் பார்க்கிறோம். இந்த கூட்டத்தை சிறப்பிக்க வருகை தந்திருக்கிற கோயம்புத்தூரில் இருந்து வருகை தந்திருக்கிற ஐயா டாக்டர் ஆர்ச்சி பிஷப் அவர்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்களுடைய சார்பாக, எங்களுடைய சார்பாக கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். இந்த வேளையமாக ஒரு அருமையான ஐயா பிள்ளைகிராம ஐயா முன்னாடி வாங்க. எல்லாரையும் வரவேற்று இந்த விவாத மேடையில வந்திருக்கின்ற முதல் பாகத்தை இப்பொழுது தொடக்கி வைக்கும்படியாக ஐயாவை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. என் வாயின் வார்த்தைகளும் என் விஞ்ஞானமும் உங்கள் சமூகத்தில் என்றென்றைக்கும் கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, எனக்கு பல பேர் பெயர் தெரியாது. ஆனால் எல்லாருக்கும் ஒன்றாக இல்லை, தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து பிரசன்னமாக இருக்கிறார். எல்லாருக்கும் நாம் எல்லாம் வந்து குடியிருக்க முடியாது. கூட்டத்தில் இனி பேச போவதும் நடக்காது. முதலாவது தேவனை குறித்து தோற்கரித்து தலைமையை என்பதை நான் ஒரு கணக்காக செய்து கொண்டிருந்தேன். இந்தியாவுடைய ஆன்மா கிராமங்களிலே வாழ்கிறது என்று மகாத்மா காந்தி சொன்னார். இந்தியாவுடைய ஆன்மா கிராமங்களிலே தான் வாழ்கிறது என்று மகாத்மா காந்தி சொன்னார். அதற்கு சில ஆண்டுகளுக்கு பிறகு வந்த மாபெரும் தீர்க்கதரிசியான பிள்ளைகளை நாம் அதே வார்த்தை, இந்தியாவின் ஆன்மா கிராமங்களிலே மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி கிராமங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த இந்தியாவின் ஆன்மா என்று கேட்கிறார். இந்தியாவுடைய ஆன்மா என்று கிராமங்களிலே, இந்தியாவின் ஆன்மா கிராமங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற அந்த
அந்த கோட்பாடு வெளியிடப்பட்டு உயிர்ப்பித்து எழுவதற்காக மிக அதிகமாக சிரத்தை எடுத்தவர்களும் சிரமப்பட்டவர்களும் நெருக்கடிகளை சந்தித்தவர்களும் எல்லாரையும் காட்டிலும் கிறிஸ்தவர்களுக்கு அது பெரிய பங்கு உண்டு. விஜயகாந்த் சொல்வார், இந்தியாவின் ஆன்மா கிராமத்தில் சீரழிந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் படித்திருப்பீங்க. அருளமுதம் என்ற 5 தொகுதிகளுடைய பெரிய மிக பிரமாண்டமான நூல் எழுதியிருக்கிறார். இந்துக்களுக்கு அவர் தான் வீட்டில் இந்துக்களுக்கு அவர் வீரத்துறவி விவேகானந்தர் என்று சொல்வார். கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த விவேகானந்தர் சொல்லுவார், சாக்கடை குழுவிலும் கேவலமாக இருந்த இந்தியாவினுடைய ஒடுக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட மக்களை எல்லாம் தூக்கி எடுத்து கோபுரத்தின் உச்சியிலே மாளிகை உப்பரியிலே நிற்க வைத்தவர்கள் வேறு யாரும் அல்ல, கிறிஸ்தவர்கள் மாத்திரமே என்று சொன்னார். அவருடைய புத்தகத்தில் அருளமுதத்தில் 5வது பகுதியில் எழுதியிருக்கிறார். மாத்திரமல்ல, கடைசியாக அந்த நூலினுடைய 5 பகுதி புக் இருக்கும். ஒவ்வொரு பார்த்தா கடைசி பகுதியில் அவர் எழுதும்போது சொல்லுவார், கிறிஸ்துவ மார்க்கத்தின்படி மனிதனுக்கு மறுபிறப்பு இல்லை. மனிதனுக்கு மறுபிறப்பு ஒரே முறை பிறப்பதும் ஒரே முறை மறிப்பதும் தான் கிறிஸ்தவத்தின் கோட்பாடு. ஆனால் அவர் சொல்லுவார், கிறிஸ்தவத்தின் கோட்பாடின்படி மனிதனுக்கு மறுபிறப்பு இல்லை, ஆனால் இந்துத்துவ கோட்பாட்டின்படி மனிதனுக்கு மறுபிறப்பு உண்டு. மறுபிறப்பு மட்டுமல்ல, எழுபிறப்பு உண்டு என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த கோட்பாட்டின்படி மறுபடியும் பிறக்க ஆசைப்படுகிறேன், மறுபிறப்பு எடுக்க ஆசைப்படுகிறேன். ஏன் என்று சொன்னால், அந்த மறுபிறப்பிலே இயேசுவின் மைந்தராக பிறக்க நான் ஆசைப்படுகிறேன். ஆகவே அந்த மறுபிறப்பு எனக்கு அவசியமாகிறது என்று சொன்னார் விவேகானந்தர். அதே போலதான் புட்டபர்த்தி சாய்பாபா கேள்விப்பட்டிருப்பீங்க. முடிவுக்குள்ள வச்சுட்டு இருப்பாரு. அந்த புட்டபர்த்தி சாய்பாபா தன்னுடைய 75வது பிறந்த நாள் விழாவிலே அவர் ஒரு சொற்பொழிவை அவருக்கு அந்த மேங்களூர் பட்டணத்திலே இருந்து சொற்பொழிவாற்றினார். சொன்னார், நான் ஒரு ஹிந்து, நான் ஒரு சாய்பாபா, இந்து மதத்திலே வந்து உதித்த சாய்பாபா நான். அதே போல எனக்கு முன்னாலே ஒரு சாய்பாபா இருந்தார். அவர் இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறந்தவர். அவர் பேரு சீரடி சாய்பாபா. சீரடி சாய்பாபா தெரியுமா? அவர் இஸ்லாமியர். பட்டிமன்ற விவாதங்களை பற்றி பல பேர் கேட்டாங்க. இப்படின்னு பட்டிமன்றம் மாதிரி, என்னமோ இலக்கிய கூட்டம் மாதிரி, அரசியல் கூட்டம் மாதிரி இருக்கு. தேவை அதுதான். இது சமுதாயத்தின் தேவை, இது காலத்தின் கட்டாயம், வரலாற்றின் நெருக்கடி. இந்த பிரச்சனைகளை நாம் எடுத்து பேசியாக வேண்டும். பிரசங்க பீடத்தை போலவே திருச்சபைகளிலே, அது சிஎஸ்ஐ ஆர் பெண்டிகாஸ்ட் ஆர் ரோமன் கேத்தலிக் யாராக இருந்தாலும் மேடை ஏறினா பிரசங்கம் தான். பிரசங்கத்தில் பைபிளில் திருப்பி 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 விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, பரலோகம், பூலோகம், நித்திய பரலோகம், ஆவி, பரிசுத்த ஆவி, பிதா, குமாரன், இந்த வேறுபாடுகளை பற்றி பேசி பேசி மக்களுக்கு இன்றைய பிரச்சனைகளை, நாம் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், சமுதாய பிரச்சனைகள், கிறிஸ்தவத்தின் வீழ்ச்சி, முஸ்லிம்கள் வளர்ந்த அளவு நாம் இந்த பூமியிலே வளரவில்லை இந்தியாவை பொறுத்தவரை. இன்றைக்கி அதே பர்சன்டேஜ் தான் இருக்கிறோம். ஆனால் முஸ்லீம்கள் 17, 18, 21% நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ அவங்க பல குழந்தைகளை பெற்றுக்கறனால வளர்ச்சின்னு சொல்ல மாட்டோம். நிச்சயமாக சொல்லக்கூடாது. சீரழிந்து போவதற்கான ஊழியர்களிடத்திலே பழைய இந்த உறுதித்தன்மை, அந்த உற்சாகம், கிறிஸ்துவத்தை மேல்நிலைக்கு உச்சத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்ற அந்த உற்சாகமான தெய்வீக பணிகள் இன்றைக்கு அந்த அளவுக்கு சீரடையவில்லை, செழிப்படையவில்லை. அது எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அவர்கள் செய்ய முஸ்லீம்கள் அதை
மறைமுகமாக வெளிப்படையாக நாம் எல்லாரும் துண்டு பிரச்சனை கொடுத்துட்டோம், மைக்கில் முழங்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் சைலண்டாக அந்த காரியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கார். அதை பாராட்டு. சைலண்டாக அவர்கள் அவர்களுடைய கூட்டத்தை, அவருடைய கும்பலை, அவருடைய மக்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அதை செய்வதில்லை. நம்முடைய பணிகள் ஆதி காலத்தில் இருந்ததை போல மிஷனரிமார்கள் வந்து இங்கே நிறைவேற்றிய அந்த செயல்பாடுகள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் தரித்திரர்களுக்கும் ரொட்டியை கொடுத்து வேத வசனங்களை கொடுத்து அவர்கள் ஈடுபாட்டோடு கிறிஸ்துவத்திற்குள் நுழைந்து வரக்கூடிய வழி வாசல்களை நாம் அடைத்து விட்டோம். நம்முடைய வாழ்க்கை இப்போ வந்து நீங்கள் சத்தியம் டிவியில் பார்ப்பீங்க. சத்தியம் டிவியில் எந்த டிவியிலும் சேனலையும் பார்க்க முடியாதுன்னு தெரியுமா? ஒரு சேனல், திருமண சேனல். நாடார் மக்களே, நீங்கள் எல்லாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் நாடார் திருமணங்களை எல்லாம் நடத்தி கொள்வதற்கு மணமகன் தயார், மணமகள் தயார், லட்சமாக தயாராக இருக்கிறார்கள். யார் போடுறா? மோகன் சிஎல் ஆசிரியருடைய டிவியில் இந்த நிகழ்ச்சி வந்துட்டு இருக்குது. பார்த்துருக்கீங்களா? ஜாதியை ஒழிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? ஜாதியத்தை தனிப்பட்ட ஊழியர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். பல ஊர்களிலே நாடார்களுக்கு ஒரு திருச்சபை, பட்டியல் நடத்துவதற்கு மற்றொரு திருச்சபை, உயர்ந்த ஜாதி. நாம் இந்த பிரித்ததை யார் பிரித்தது? அவர்கள் சனாதனவாதியை பிரித்து வைத்தார்கள். அதை அவர்கள் வளர்ப்பதை விட போட்டி போட்டுக்கொண்டு இவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அது மறுக்க முடியாது. ஜாதியம் ஒழியவில்லை. ஒழிக்கப்பட வேண்டிய ஜாதியை என்ன கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கோம். அதனால தான் முன்னாடி சிஎஸ்ஐ டைசஸ், வேலூர் டைசஸ் சேர்ந்த அவருடைய டைசஸ் பிஷப்பை பேசுகிறார். ஐயா, உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், நீங்கள் தலைப்புகள்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நாங்கள்லாம் இப்படியே நாம் ஏன் பண்ணலன்னு தோணுச்சு. இனி வரக்கூடிய ஆண்டுகளிலே நீங்கள் வர முடியுமா? இவரிடம் மேனனுடைய பிஷப் பேசுகிறார். தேவையான தலைப்புகள் தான் இது, தேவையற்றதல்ல. அது வெட்டி வீணரங்கம் அல்ல. இது ஏதோ இலக்கிய கூட்டங்களிலே அரசியல் மேடைகளிலே பேசக்கூடிய தலைப்புகள் என்று எது வேண்டாம். நமக்கு தேவையான, இன்றைய சமுதாயத்துக்கு தேவையான தலைப்புகள் தான். ஆகவே நான் இந்த விவாதத்துக்குள் போக விரும்பவில்லை. ஏன்னா பேசவங்க இருக்காங்க, நடுவர் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் உற்சாகத்தோடு கவனிங்க. முதலாவதாக இந்த பட்டிமன்றத்தின் முதலாவது பொறுப்பை மணிதாசன் அவர்கள் தலைமை வாங்கி இந்த தலைப்பு. கிறிஸ்தவர்களின் தனி மனித சேவையும் சமூக பணிகளும் இன்னும் தொடர்கிறது, இப்போது இல்லை. புரியுதுங்களா? இப்படிக்குள்ள இந்த நோடிச்சிருக்கோங்க இல்லையா? எல்லாத்துக்கும் இருக்கா? எல்லாத்துக்கும் இருக்கா? இப்போ அந்த தலைப்பின் இந்த விவாத அரங்கத்திற்கு நடுவராக ரெவரண்ட் டாக்டர் அட்வொகேட் எஸ் மணிதாசன் அவர்கள் நடுவராக இருந்து இந்த உரைகளை உள்வாங்கி அவருடைய கருத்தை தீர்ப்பாக வழங்கும்படியாக என்பதை கேட்டுக்கொள்கிறேன். சேவையும் சமூக பணிகளும் கிறிஸ்தவர்களிடத்தில், இதுதான் தலைப்பு. முதலாவது ஐயா பில்லிகிராம் வந்து இப்போது தனி சேவை இல்லவே இல்லை. இப்பொழுது இப்போ மெயின் பாயிண்ட் என்னன்னா, ரொம்ப எடுக்க மாட்டேன், தனி மனித சேவையும் சமூக பணிகளும் இன்னும் தொடங்குறதா இல்லையா? நான் சொல்றேன் இல்லைன்னு சொல்றேன். நீங்க கேட்கலாம், எப்படி ஐயா இங்க 3 அருமையான தேவ ஊழியர்கள் அடிச்சு பேசினாங்களே, நீ எப்படி ஐயா சொல்ல முடியும்? ஐயா சொன்னாங்க, இத்தனை காரணம் மனிதர் செய்யாதான் சொன்னாங்க. நல்லது, உண்மையதான். ஆனா அவரே சொன்னாரு, நான் மட்டுமல்ல, இதெல்லாம் வந்து ஏற்படுத்துவதற்கு என்னோடு கூட யார் இருந்தாங்களா? அல்லேலூயா.
தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சின்ன காரியம் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு விளங்கும். இன்றைக்கு உள்ள நாம் நமக்கு முன்னே செய்த மிஷனரிஸ், நமக்கு முன்னே செய்த தேவ ஊழியர்கள், நமக்கு முன்னே வாழ்ந்த கிறிஸ்தவர்கள், நமக்கு முன்னே பாடுபட்டவர்கள். ஒரு சின்ன காரியம், எங்கேயோ இல்லை, திருப்பத்தூர் நடந்த ஒரு சம்பவம். அங்கே 2 மிஷனரி போனார்கள். அங்க போகும்போது சொந்த கப்பல் வித்து, ஒரு ஆங்கிலம் சொல்லுங்க, அங்க சொந்த கப்பல் வித்து கடைசியிலே திருப்பத்தூர்ல அருமையான ஊழியத்தை தொடங்கினார்கள். அங்கே ஏறக்குறைய 7 ஆண்டுகள் மழை பெய்யாமல் இருந்தது. மழை பெய்யாதபடியால் திருப்பத்தூர் முழுமையாக ஒரு பஞ்சத்திலே காணப்பட்டது. விவசாயிகள் கதறுகிறார்கள், எங்களுக்கு என்ன செய்ய தெரியவில்லை என்று. அப்ப 2 ஊழியர்கள் தங்கள் சொந்த கப்பல் வித்து, இன்னைக்கு யாரெங்க சொந்த வீடு விற்கிறாங்க செய்தார்கள். அங்கே நடந்த காரியம் என்ன, ஜனங்க சொன்னாங்க, இந்த திருப்பத்தூரில் 7 வருஷம் மழை பெய்யல, நாங்கள் பஞ்சத்தில் வாழ்கிறோம் என்று சொல்லும் பொழுது அப்பயும் கேட்கிறாங்க, நாங்கள் என்ன செய்யணும் என்று. எங்களுக்கு ஒன்று வேணாம், மழை பெஞ்ச போதும் என்று கேட்டாங்க. அங்கே தேவ ஊழியர்கள் முழங்கால் படிட்டு நடுரோட்டில் ஜெபித்தாங்க. மழை பெய்ந்தது, அந்த இடத்தை தேவன் ஆசீர்வதித்தார். அங்கே நல்ல ஒரு ஆசிரமம் எழும்பியது, திருப்பத்தூர் ஆசிரமம் எழும்பியது. அங்கே இன்றைக்கு அந்த இடத்தை NMS கொடுத்தாங்க. ஆனால் அந்த இடத்தை இன்னைக்கு உள்ள ஊழியக்காரங்க பங்கு போட்டு விற்கிறாங்க. நடக்கதா நடக்கலையா? ஐயா, ஒருத்தருக்கு தெரியாது, ஒருத்தர் மாறி 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 மூட்டை வாங்கி அந்த இடத்தை. இப்ப நான் சொல்றேன், நடக்கதா இல்லையா? இன்னைக்கு உண்மையாகவே மனிதா அல்லேலூயா அந்த சமுதாயத்தின் பணியை மனசாட்சியோடு நடக்கிறதா? இன்னைக்கு நடக்கிறது எப்படி தெரியுமா? ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு, ஏதோ ஒரு ஆதாயத்தோடு, ஏதோ ஒரு லாபத்தோடு, யாருமே தியாகமா செய்வதில்லை. அப்படி சொல்லியிருந்தால் உண்மையாகவே இன்னைக்கோ கிறிஸ்தவம் இப்படி இருக்காது. இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. இங்கே உள்ள எப்படி போய் பாருங்க, தெலுங்கு பாப்டிஸ்ட் சர்ச்சி அந்த இடம் முழுமையாய் மிஷனரி வாங்கியது. ஆனால் அதை சேர்த்துக்கு வித்துட்டாங்க, சின்ன வச்சிருக்கிறாங்க. நடக்கிறதா? எத்தனை பேச முடியும்? வேலை செய்து போங்க. அங்கே உள்ள பெரிய ஏக்கர் எத்தனையோ வித்து பிஷப் கோர்ட்டுக்கு அழையா, அது ஊழியமா? எங்க நடக்கலங்க? உன் கண்ணு பார்க்கதா இல்லையா? வேலை செய்து பாரு, எப்படி பாரு, திருப்பத்தூர் பாரு, எத்தனையோ சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்படியா? நான் சொல்றேன், உனக்கு மனசாட்சி இருக்குமானால் நீயும் ஒத்துக்கொள்ள வேண்டும். அன்னைக்கு உள்ள தியாகம் இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு உள்ள பணி இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு உள்ள பாடம் இன்னைக்கு இல்ல. நீ ஏற்றுக்கொள்ள இதுதான் உண்மை. தேவன் வாக்கு ஆசீர்வதிப்பாராக. ரெண்டு பேரும் சிறப்பாய் பேசிவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள்.